இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தெய்வீக சுகம் உண்மையா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்களே, இப்படி ஒரு காரியம் நடக்க முடியுமா? இது உண்மையா? அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். விசுவாசிகள் பலர் கூட அந்த தேவி சுகத்தை நம்ம அனுபவிக்காம இருக்கிறோம். எனக்கு ஆண்டவர் இதை குறித்து கொடுத்த சில விளக்கங்களை இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். தெய்வீக சுகம் என்பது தேவன் தன்னுடைய வல்லமையால் அற்புதமாக வேற எந்த காரியமும் செய்யாம அது தானாக அவருடைய வல்லமையால் மட்டுமே சுகமாகிறது. இதுதான் தெய்வீக சுகம். இதுக்கு நம்ம யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி அந்த செங்கடலை கடந்த உடனே ஆண்டவர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தத்துல அவர்களுக்கு தன்னை நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. ஐ ஆம் யுவர் ஹீலர். நான் தான் உங்களுடைய மருத்துவர்ன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கே தேவன் தன்னை அதாவது மீட்கப்பட்ட சந்ததியாகி அவர்களுக்கு கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், நான் உங்களை குணமாக்குகிறவர், உங்கள் மருத்துவர் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதே வாக்குத்தத்தம் இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் அதே வாக்குத்தத்தம் இன்றைக்கும் உள்ளது. இன்றைக்கு நான் சொல்ற பகுதி நம்முடைய சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்றது வழி இருக்குதா? தெய்வீக சுகம் என்பது ஒன்று இருக்குதா? மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? அவங்க தெய்வீக சுகத்தை அவர்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்விகளுக்காக நான் பதில் வேதத்திலிருந்து நான் கொடுக்க போறேன். அது உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். இப்போ தேவன் தன்னை சுகமாக்குகிறவர், அதாவது ஹீலர், டாக்டர், மருத்துவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துறாருன்னு முதல்ல பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவானவரை பார்க்குறோம். இயேசுவானவருக்கும் தேவனுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? இதுல இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றாரு. அதாவது பிதாவை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொன்ன பிலிப்புட்ட சொல்றாரு, எப்பா எப்படி நீ அதை கேட்குற? என்னை பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்கிற வசனங்கள் நான் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஆண்டவர் அப்படியே தன்னுடைய உள்ளத்தை அப்படியே ஊற்றுறாரு. ஐயோ, என்ன நான் சொல்றதெல்லாம் பிதா சொன்னதான்ப்பா. பிதா எனக்குள்ள இருக்கிறாரு. பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்றேன். பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்யறேன். என்ன நம்பாட்டாலும் என்னுடைய கிரியைகள், நான் செய்யற செயலை பார்த்தாவது என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் பிதாவும் ஒன்று, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இயேசுவும் பிதாவும் ஒன்று. இயேசுவை பார்த்தா பிதாவை பார்க்கறதுக்கு சமம். இயேசு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு அடுத்து நான் வரக்கு முன்னாடி இன்னொரு வசனம் காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2, 3 வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி போட்டிருக்க. அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். அவரோட ஒரே
அவருடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம், தன்னுடைய வல்லமையினால் தாங்கிறவர். அப்ப பிதாவுக்கு அவர் சமமானவர்ன்னு சொல்லி இதுல வந்து அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசுவ பார்த்தா பிதாவ பார்க்கலாம். இப்ப இயேசு என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போஸ்தலர் 10:38ல நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இதுல இயேசு என்ன செய்தார்ன்னு பார்க்கும்போது 2 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று நன்மை செய்கிறது. அடுத்தது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் தெரிந்தார். அப்போ அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம் என்ன? சுகமளிக்கிறவர். ஏதாவது மருந்து குடுத்தல்ல, நீங்க இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்கன்னு சொல்லி அல்ல. அவருடைய வார்த்தையினாலே அவர் சுகம் குடுக்கிறார். தொட்டு சுகம் அளிக்கிறார். இப்போ இந்த ஒரு இயேசு வந்து தேவனை பிரதிபலிக்கிறார். இயேசு சுகமாக்குனார். அப்ப தேவனும் சுகமளிக்கிற தேவன் தான் என்பதை நான் சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இனிமே வரப்போற பகுதியில நான் வந்து சில வசனங்களை வாசித்து, அதன் மூலமாக சில விளக்கத்தை தந்து ஒரு அறிக்கையும் சொல்லுவேன். அத நம்ம திரும்பவும் சொல்லலாம். இத வந்து நம்ம சொல்லும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள அது விசுவாசமாக உள்ள போகும். அதுக்காக தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம். இவர் சுத்தமாக்குவாரா? மாட்டாரா? அவரு சுகமாக்க முடியும். தெரியும் அவனுக்கு. அதனால தான் வர்றான். ஆனா இவர் வந்து இப்ப சுகமாக்குவாரா? என்னைய சுகமாக்குறதுக்கு அவருக்கு விருப்பமா? நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா என்னைய சுகமாக்க உங்களால முடியும் அப்படிங்கிறான். ஆனா ஆண்டவர் உடனடியாக எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்துறாரு. அப்போ சுகம் என்பது நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். சித்தம்னா என்னது? விருப்பம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க ஒரு பகுதியில மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும்னு ஆண்டவர் சொல்லல. நீங்க நல்லா பணம் நிறைய வசதியோட இருந்தா போதும்னு சொல்லல. சமாதானத்தோட இருந்தா போதும்னு சொல்லல. நீங்க வெறும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தா போதும்னு சொல்லல. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்க. அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுகம் என்பது தேவனுடைய சித்தம். இப்போ நம்ம சொல்ற அறிக்கைய நான் சொல்றேன். திரும்ப நீங்க சொல்லுங்க. நான் சுகமாயிருப்பது தேவ சித்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நான் சுகமாயிருப்பது தேவ சித்தம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு நம் பாடுகள், துக்கங்கள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். இதுக்குரிய வசனம் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, பாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இதுல பாடுகள், துக்கங்கள்னு வருது. இப்போ பாடுகள், துக்கங்கள்னோனே பாதி நேரம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நமக்கு வர்ற பிரச்சனைகளும், கஷ்டங்களும் தான் வந்து இதுல சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வியாதிய அவர் சுமக்கல அப்படிங்கிற மாரி நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வருது. எப்பவுமே வேத வசனத்தை ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தின் மூலமாக விளக்குவது நலமாயிருக்கும். அதன்படி இதே வசனம் இன்னொரு இடத்துல குறிப்பிடப்படுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:17ல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்ப ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இப்படி நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு சொல்றாரு. ஆனா அதே வசனத்த இந்த மத்தேயு எப்படி சொல்றாருன்னா, பாடுகள்ன்ற இடத்துல பலவீனங்கள், துக்கங்கள்ன்ற இடத்துல நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவர் வந்து நோய்களை குறித்து சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளங்குது. வியாதியை குறித்து சொல்றாரு. இன்னொன்னு இந்த வசனம் எந்த இடத்துல குறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8 அதிகாரத்துல. மத்தேயு 8 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் முதல்ல ஒரு குஷ்டரோகிய சுஸ்தமாக்குறாரு. அடுத்து அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன். அவன சுகமாக்குறாரு. வீட்டுக்கு வந்த உடனே பேதுருவினுடைய மாமிய சுகமாக்குறாரு. அடுத்தது அந்த ராத்திரியில அந்த சாயங்கால நேரத்துல பேதுருவின் வீட்டு முன்னாடி கூடி வந்த அந்த இடத்த சேர்ந்த மக்கள் அவங்களுடைய பிணிகள் எல்லாத்தையும் அவர் சுகமாக்குனாரு. அனைவரையும் சுஸ்தமாக்கினார் சொல்லிட்டு இந்த வசனம் 17ஆம் வசனத்துல வருது. அப்போ
சரீர சுகத்தை பத்தி தான் அது குறிப்பிடுது. அப்போ அவர் நம்ம மெய்யாகவே நம்முடைய நோய்களையும், நம்முடைய பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். எப்ப சுமந்தாரு? சிலுவையில என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ என்ன நம்ம அறிக்கை இதன்படி பண்ணலாம்? இயேசு என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். இப்ப நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் அதற்காக ஏற்கனவே பண்ணிட்டார். அத அனுபவிச்சுட்டார். தண்டனை அனுபவிச்சுட்டார். இப்ப நம்மளும் அதே இத அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல. இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்போ இதுல ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் இந்த எழுதுறாரு. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக அவர் அத தீர்க்க தரிசனமா சொல்றார். நம்முடைய மீறுதல்கள் அவருக்கு அந்த அனுபவம் இல்ல. ஆனா சொல்றாரு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள் எதுக்கு அவருக்கு தழும்பு பெற்றாரு? அடி வாங்கி நம்முடைய சுகத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதே வசனத்தை பேதுருவும் எடுத்து காட்டுறார் அவருடைய கடிதத்துல. அதை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதுல பாவ மன்னிப்பும் கொடுக்கப்படுது, சரீர சுகமும் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அதே அதே இதைதான் இங்கே நம்ம தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. இங்க குணமானீர்கள். ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. சிலுவை மரணம் முடிஞ்ச பிறகு பேதுரு எழுதுறதுனால நீங்க குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்போ அவருடைய தழும்புகள் எதுக்கு? இன்னுமே இப்பொழுதுமே அவருக்கு தழும்பு இருக்குது. அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லிதான் வெளிப்படுத்தல விசேஷத்திலே இயேசுவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பாவங்களுக்கு செத்து போய் கிடந்தோம். நீதிக்கு நம்மளை பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். முடிஞ்சு போச்சு. இது ஏற்கனவே நடந்துருச்சு. இப்போ இதுக்குரிய அறிக்கை சொல்லலாமா? அவரது தழும்புகளால் நான் குணமானேன். அடுத்தது பாவத்தின் விளைவு நோய். அதாவது நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி. பாவ மன்னிப்பு சுகத்தை அளிக்கிறது அப்படின்றத அப்படி ஒரு காரியம் இருக்குது. ஆனா பாவம் மன்னிப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட பாவ செயலுக்காக சிலர் ஒருவேளை தவறு பண்ணதுனால அந்த வியாதி வந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது தன்னால அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குது. ஆனா பெரும்பாலும் தவறே செய்யாதவர்களையும் வியாதி அவர்களுக்கும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட அவர்களுடைய பாவத்தின் விளைவு கிடையாது. பாவம் என்கிற மொத்த ஒரு பெரிய காரியத்தின் விளைவு. இப்போ இது தனிப்பட்ட ஒரு நபரின் பாவத்தின் விளைவாக இருக்கலாம். அல்லது பாவமே செய்யாத நபராக இருந்தாலும், அந்த பாவம் என்கிற ஒரு 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 தன்மையின் விளைவாக இது வருது. இப்ப பாவத்தின் விளைவுதான் நோய். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதாம் ஏவாளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கும்போது, அவங்க பாவத்தில விழுந்த பிறகுதான் அந்த வியாதி, வருத்தம், நோய்கள், மரணம் எல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த காரியம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். இப்போ இதுக்குரிய வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இப்ப பாருங்களேன், 2மே ஒரே இதுலதான் வருது. ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப 2மே ஒரே காரியம். இப்போ நம்ம ரட்சிப்பு சம்பாதிக்கப்பட்டப்ப சுகமும் சம்பாதிக்கப்பட்டது. நம்ம என்னன்னா ரட்சிப்புல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சாப்பிடுறோம். ஒரு பழம் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு சின்ன கட் பண்ணி ஒரு துண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் எடுத்துடுறோம். ஆனா அதுல சுகம் இருக்கு, செழிப்பு இருக்கு, சமாதானம் இருக்கு, விடுதலை இருக்கு, நல்வாழ்வு இருக்கு. எல்லாமே அடங்குனதுதான் ரட்சிப்பு. ஒரு ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி. அதுல ஒரு ஒரு சிலது மட்டும் நம்ம அனுபவிக்கிறோம். சிலது நமக்கு தெரியலன்னொடனே நம்ம அதை அனுபவிக்காம விட்டுறோம். இப்ப அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரே, அதே லைன்ல உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இது பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் எழுதுறான்.
இதே இது மார்க் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்த வாசிக்கிறேன். "உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும்" என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, "நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன்" என்றார். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ உன் வீட்ல அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீடு முழுவதும் மக்கள் நெறைய நிரம்பியிருக்காங்க. ஒரு திமிர்வாதக்காரன அவனுடைய நண்பர்கள் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. ஒரு படுக்கையில வச்சு. அவன வீட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. எங்கேயுமே போக முடியல. அவ்ளோ நெருக்கமான மக்கள் இருக்கும்போது, இயேசு இருக்கிறதுக்கு நேரா போய் மேல ஏறி, மேல கூரைய பிரிச்சு அவங்கள கீழ இறக்குறாங்க. இப்போ ஆண்டவர் அ அவன்ட்ட சொல்ற முதல் காரியம், "மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது." அப்படின்னோனே எல்லாரும் அங்க சுற்றிலும் இருக்கிறவங்கலாம் அப்படியே முழிக்கிறாங்க. இவன் யாரு பாவத்த மன்னிக்கிறது? உடனே சொல்றாரு, "பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? 2ல எது ஈஸி?" பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. வெளிய பார்க்கறதுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையான்னு தெரியாது. அதனால பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கலாம். ஆனா, அடுத்து செய்றது ரொம்ப முக்கியம். அடுத்தது அதிலேயே சொல்றாரு, "பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும்" என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, "நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போன்னு" சொல்றாரு. அவன் அப்படியே எழுந்துச்சு போறான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் விளைவு, அவன் எந்திரிச்சு போறான். அவனுக்கு சுகம் கிடைக்குது. படுத்த படுக்கையா வந்தவன் எழுந்துச்சு தன்னுடைய படுக்கைய தூக்கிக்கிட்டு போன்றாரு. அதே மாரி பண்றான். இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது வியாதியும் குணமாகுது. இது ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. அதனால இதுவும் இணைந்து செல்லுது நெறைய நேரத்துல. அப்போ நம்ம யாரெல்லாம் அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கிறோமோ, அப்ப நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு தெரியும். கண்டிப்பா நம்முடைய நோய்களும் குணமாக்கப்பட்டது என்பதை நாம நம்ப வேண்டும். இதுதான் விசுவாசிகள் எப்படி சுகத்தை எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம இதுக்குரிய அறிக்கை என்னன்னு பார்க்கலாம். "என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட போது என் நோயும் குணமானது." சேர்ந்து சொல்லாமா? "என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட போது என் நோயும் குணமானது." ஒருவேளை என்ன பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது சுகவீனமா இருந்தீங்கன்னா, தொடர்ந்து இத கவனிங்க. நான் சொல்லும்போது அந்த அறிக்கைய நீங்க சொல்லுங்க. இத மீண்டும் மீண்டுமாக இந்த வீடியோவ நீங்க பார்த்து, அந்த அறிக்கைய உங்களுக்கானதாக மாற்றிக்கொண்டு, அதுலேருந்து கண்டிப்பாக விடுதலை பெற முடியும். ஏன்னா, வசனத்திலே வல்லமை இருக்கு. அடுத்த காரியம் 6வது காரியம், பிசாசு அகப்படுத்துபவன், இயேசு குணமாக்குகிறவர். பிசாசு நம்மள ஒடுக்குகிறவன். நம்மள ஒரு ஒரு கண்ணியில, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி விடுற மாரி. ஆனா இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்மை குணமாக்குகிறவர். இதுக்குரிய வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இதுல 2 காரியத்தை பார்க்கிறோம். பிசாசு சிலரை தன்னுடைய வல்லமையில அகப்படுத்தி வச்சிருக்கான். அதாவது ஒடுக்கி வச்சிருக்கான். ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, அப்ரஸ்ட் பை த டெவில்னு வருது. அப்ரஸ்ட்னா என்னது? ஒடுக்கப்படுதல். வியாதி இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்க முடியாதுங்க. எல்லா நேரமும் அந்த வியாதியை குறித்த ஒரு சிந்தனை, நமக்கு நெறைய காரியங்கள் லிமிட் பண்ணும். நம்மளால நடக்க முடியல, நமக்கு அங்க வலி இருக்குதும்போது, அது நம்மளால நெறைய காரியங்கள செய்ய விடாது. இப்போ வியாதின்றது நம்மள லிமிட் பண்ணுது. நம்மள ஒடுக்குது. ஃப்ரீயா நம்மளால இருக்க முடியல. அப்போ ஒடுக்குகிறவன் யாரு? பிசாசு. இதுல பார்க்கும்போது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பல சமயத்துல தேவன் நமக்கு தான் இந்த பிரச்சனைய குடுத்திருக்கிறாரு. அவரு அவரு குடுத்திருக்கிறாரு. அதை நான் தாங்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா எந்த இடத்துலயும் இயேசுவானவர் யாருக்கும், "போ உனக்கு இந்த பிரச்சனை. நீ என்னை மனம் திரும்பலையா? உனக்கு இந்த பிரச்சனை தான் போ. நீ இந்த வியாதியினால கஷ்டப்படுன்னு" சொல்லவே இல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்துல வேணா அப்படி நடந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, இங்க யாரையும் அவர் அப்படி செய்யவே இல்ல. அவருக்கு எதிர்த்து நின்ற பரிசேயர், சதுசேயர் போன்றவங்க எல்லா நேரமும் அவருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தவரு, அவருக்கு எதிராக
செயல்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு கூட அவர் வியாதிய குடுக்கலையே! யாருக்கும் வியாதி குடுக்கல. அப்போ அப்போ ஆண்டவர்ட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நம்ம ஏன் நெனைக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கும்போது சுகம் நமக்குரியது. இப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த வல்லமையில் அகப்படுத்தி ஒடுக்குகிறவன் பிசாசு. இப்போ நமக்கு இருக்கிற வியாதிகள் பிசாசுட்ட இருந்து வந்திருக்கு. நம்மள ஒடுக்குறதுக்கு. இன்னைக்கு அந்த வியாதி இல்லன்னா, நீங்க எவ்வளோ ஃப்ரீயா ஆண்டவருக்காக காரியங்கள செய்வீங்க? அத போக விடாம செய்றது ஆண்டவர் செய்ய மாட்டார் கண்டிப்பா. அவருக்கு தான் நஷ்டம். அவரே செஞ்சாருன்னா. அப்படி செய்ற ஆண்டவர் கிடையாது. மாறுபடுகிற தேவன் அல்ல அவரு. அவர் குணமாக்குகிறவர். ஒரு வசனம் அ ஒன் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ தேவனுடைய குமாரன் எதுக்காக வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு. இதுவும் ஒரு பிசாசின் கிரியை தான். பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அவன் நம்மள ஒடுக்குறதுக்காக அனுப்புகிற காரியங்கள் இவை. இவைகள நம்ம நமக்கு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்போ இதுக்குரிய அறிக்கை, வியாதி பிசாசின் கிரியை. இயேசு அதை அழித்தார். சொல்லலாமா? வியாதி பிசாசின் கிரியை. இயேசு அதை அழித்தார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நீங்க சொல்றீங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானோம். ஏற்கனவே இது முடிஞ்சு போச்சு. அ வியாதி பிசாசினுடையது. இயேசு அதை அழித்தார். பிசாசின் கிரியை அழிக்கிறதுக்கு தான் வந்தாருன்னு சொல்றீங்க. ஆனா இன்னுமே எனக்கு வியாதி இருக்குதே. எனக்கு மட்டும் இல்ல, ஆண்டவரை நேசிக்கிற பலருக்கு வியாதி இருக்குதே. ஏன் வியாதி வருது அப்போ? ஏன் உலகத்துல வியாதி இருக்குது? இயேசுவானவர் சுமந்துட்டாருன்னா எதுக்கு வரணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் வியாதி வரணும்? அப்படின்ற கேள்விக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஏன் இன்னும் சில நேரம் பாவம் செய்றோம்? இதே கேள்விய கேட்ட மாதிரி தான் இதுவுமே. அப்போ இந்த பாவம் செய்றது எப்படியோ, பாவம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகும் நம்மளால பாவம் செய்ய முடியுமே. அதுபோல தான் நம்ம ஏற்கனவே நமக்கு சுகம் சம்பாதித்து வைக்கப்பட்டிருந்தாலும், நாம் சுகவீனமாக முடியும். இப்போ பாவம் செய்யாம நம்ம எதிர்த்து நிக்கிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து அதுலேருந்து பல சமயங்களில நமக்கு வர்ற சோதனையில நம்ம எதிர்த்து நிக்கிறோம். பல சமயங்கள்ல விழுந்து போனா உடனே ஆண்டவர்ட்ட நம்ம மனம் திரும்புறோம். அதே போல தான் நாம பாவத்தினை செய்வதற்கு சோதிக்கப்படும்போது அதுக்கு எப்படி எதிர்த்து நிக்கிறோமோ, அதே போல தான் வியாதிக்கான அறிகுறி வரும்போதும் அதுக்கு எதிர்த்து நிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்போது, பிசாசு பாவத்த மட்டும் கொண்டு வர்றவன் இல்ல, இந்த வியாதியும் கொண்டு வர்றவன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். எப்படி எதிர்த்து நிக்கிறது? இப்படிப்பட்ட வசனங்களை தியானிப்பதன் மூலமாக தேவன் சுகம் கொடுக்கிறவர். இது தேவனிடத்திலிருந்து வர்றதில்ல. இப்போ நான் இது இது எனக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கினார்ன்ற அந்த வசனத்த தொடர்ந்து சொல்ல சொல்ல தியானிக்க தன்னால சுகம் உண்டாகுது. இப்படியும் நாம தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி நம்ம அ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமானா மாறினோமோ, அதே போலவே நாம் இப்பொழுது சுகமானவன் என்பதை நம்ம தியானிக்கணும். பல சமயங்களில நம்ம நீதிமான்றதையும் தியானிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, பாவ உலகுல வாழ்றோம். தவறான சிந்தை வந்துருது. ஒரு சிந்தையில கூட தவறு செஞ்சுடுறோம். இப்போ உடனே பாவின்னு நம்ம யோசிக்கிறதில்ல. ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். அவருடைய பிள்ளை நானு. அதனால நம்ம அவர்ட்ட போவோம்னு நெனைக்கிறோம். அதே போல தான் வியாதி வந்தவுடனே, ஐயோ! எனக்கு வந்துருச்சே! நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு இருந்துமே எனக்கு இப்படி வருதே அப்படின்னு நம்ம கேள்வி வரும்போது, அத நம்ம எப்படி எதிர்க்கணும்? நான் சுகமானேன். இந்த சுகவீனம் எனக்கு நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கலாம். நாளைக்கே இது போகுது. நாளைக்கே நான் இதோட சுகமா இருப்பேன். இதுக்கு ஒரு முடிவு வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை தியானிக்க வேண்டும். தொடர்ந்து அதை சிந்திக்க வேண்டும். அடுத்து ஒரு காரியம் 7வது காரியம், தேவனிடத்துல அநீதி இல்ல. இதுக்கு ஒரு வசனம் 2 வசனம் இருக்கு. சங்கீதம் 92 14, 15 வாசிக்கிறேன். கர்த்தர் உத்தமர் என்றும், என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இதுல இந்த வசனம் நமக்கு தெரியும். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். தேவன் நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும். செழிப்புன்னா என்னது? நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். திடகாத்திரமா இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பம். இது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க இயேசுவானவர் அத விரும்பினதுனால தான் அவர்ட்ட பின்னாடி வந்த எல்லாருக்கும் சுகம் குடுக்குறாரு. இப்போ முதிர் வயது இருக்கிறவங்க ஒருவேளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நமக்குரிய ஒரு வாக்குத்தத்தம். இப்போ ஏன் நம்ம புஷ்டியும் பசுமையுமா இருப்போம்ன்றதுக்கு முந்தின வசனத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி, அவர் நல்லவர், அவர் உத்தமர், அவருடைய எந்த மாறுபாடும் கிடையாது, அவர்கிட்ட அநீதி கிடையாதுன்றத காட்டுறதுக்காக அவர்கள் செழிப்பாய் இருப்பார்கள், முதிர் வயதிலும் கனி தந்து. இன்னொரு ஒரு வசனம் பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவரே கிடையாது. நீங்க செஞ்சதெல்லாம் மறந்துறதுக்கு அநீதி உள்ளவர் இல்ல. பல சமயங்களில நம்ம ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செஞ்சிருப்போம், எத்தனையோ பேருக்காக உழைச்சிருப்போம், எத்தனையோ ஊழியங்களை செஞ்சிருப்போம். ஆனா இப்ப வியாதி வந்த உடனே ஆண்டவரே ஏன்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்போ இந்த வசனத்தின்படி அவர் உங்களை மறந்துறதுக்கு அநீதி உள்ளவர் கிடையாது, அவர் உத்தமர், அவர் நீதி உள்ளவர் என்பதே அநீதி கிடையாதுன்றதை விளங்க பண்றதுக்காக நம்ம செழிப்பா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். இப்போ நம்ம நல்லவங்கன்றதுக்காக இல்ல, அவர் நல்லவர் என்பதற்காக, அவர்கிட்ட அநீதி இல்லை என்பதற்காக நாம் சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்போ அதுக்குரிய அறிக்கையை சொல்லலாம். நான் நல்லவன் என்பதற்காக அல்ல, தேவனிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ண நான் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். சொல்லலாம், நான் நல்லவன் என்பதற்காக அல்ல, தேவனிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ண நான் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். அவன் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு கூட ஒரு வசனர். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தின்படி தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் அப்படின்னு வருது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் சொந்தம். உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் வாசம் பண்றார், தேவனுடைய ஆவியானவர் உள்ள வந்துடுறார். வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்போ இது ஷுவரா சொல்றாரு. அவரு ஆவியானவர் உள்ள இருக்கும்போது அவரை உயிரோடு எழுப்பின அதே ஆண்டவர் உங்களுடைய சாவுக்கு ஏதுவா இருக்கிற இந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். இப்போ நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான் வேணும். நம்முடைய சரீரத்துல இப்ப எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்துல. ஏன்னா அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அதுக்குரிய அறிக்கையை சொல்வோமா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியவர் என்னில் வாழ்கிறார், சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். சொல்லலாமா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியவர் என்னில் வாழ்கிறார், சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். இன்னொரு வசனம் கூட இருக்குது. நம்ம எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை நான் 2 வசனங்களை வச்சிருக்கிறேன். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா வியாதியும் அக்கிரமம் மன்னிக்கப்படுதலும் சேர்ந்து வருது. பாத்தீங்களா? இப்போ வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களாம், ஏன்னா ஏற்கனவே அவங்க அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்குமா. இப்போ நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருந்ததுன்னா நம்ம வியாதிப்பட்டிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ ஒருவேளை வியாதிப்பட்டவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இந்த நேரத்துல வியாதியா இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்தீங்க, இந்த வசனம் நமக்குரியது. நான் வியாதிப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டேன். ஏற்கனவே அவர் சுகம் கொடுத்துட்டாரு, ஏன்னா என்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே எனக்காக எல்லாவற்றையும் சுமந்துட்டார், அதனால நான் வியாதிப்பட்டிருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்ப நான் எதை சொல்லணும் அப்படிங்கும்போது யோவேல் 3:10 வசனத்தின் பின்பகுதி, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இதுல அழகா வருது. பலவீனம் இருக்கலாம் உங்களுக்கு, ஐயோ எனக்கு பலவீனம், ஐயோ எனக்கு பலவீனம், அங்க வலிக்குது இங்க வலிக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக நான் பலவான், கிறிஸ்துவுக்குள் நான் பலவானாய் இருக்கிறேன் என்று சொல்லலாம். இப்போ இதுக்குரிய அறிக்கை, நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை, பலவான் என்று சொல்கிறேன். சொல்லலாமா? நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை, பலவான் என்று சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 காரியம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காரியம்தான். இப்போ சுகம் நமக்கு இருக்குதா, தெய்வீக சுகம் என்று ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இந்தந்த வசனங்கள் எல்லாம் தெளிவா சொல்லுது நமக்கு இருக்குது.
அப்படிங்கிறத காட்டுது. அப்போ இந்த வசனங்கள நம்ம எடுத்து தியானிச்சு, திரும்ப நீங்களே போய் எடுத்து திறந்து பாருங்க. சில நேரம் நம்ம கையில எழுதும்போது, இன்னும் நம்முடைய மனசுக்குள்ள போகும். சத்தமா சொல்லும்போது, இன்னும் நமக்கு அது தெளிவா நம்முடைய மனதுல பதியும். விசுவாசம் வளரும். நம்முடைய சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியா நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்றத ஒரு தடவ நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டு, இந்த செய்திய முடிக்க விரும்புறேன். முதலாவது, நாம் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம் அப்படின்னு பார்த்தோம். 2வது, இயேசு என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார் அப்படின்றத பார்த்தோம். 3வது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. என் அக்கிரமம் மன்னிக்கப்பட்ட போது என் நோயும் குணமானது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வியாதி, பிசாசின் கிரியை இயேசு அதை அழித்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு காரியம், நான் நல்லவன்றதுக்காக அல்ல, தேவனிடத்தில் அநீதி இல்லை என்பதற்காக நான் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாழ்கிறார், சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை, பலவான் என்று சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ இவையெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிக்கும் போது நம்முடைய விசுவாசம் வளரும். இந்த வசனங்கள் வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை நம்பி அதை நீங்க உங்களுக்காக அதை மாற்றிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெறுவீங்க. தொடர்ந்து சுகத்தையும் தக்க வச்சுக்கோங்க. தக்க வச்சுக்குவீங்க. ஆரோக்கியத்திலே வாழ்வீங்க. இது உண்மை. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.